Well, in the special Urdu, we know that the motto remains Sub-Captain Bipin Rawat and other soldiers are now taking to the parade. ராணுவ மரியாதை செலுத்துவதற்காக வெலிங்டன் ராணுவ மையத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத்தின் உடலானது தற்பொழுது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. வெலிங்டன் நாகேஷ் அரங்கிற்கு வீரர்களுடைய உடல் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. வெலிங்டன் ராணுவ மையத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத்திற்கு தற்பொழுது மரியாதை செலுத்தப்படவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராணுவ தளபதிகள் மற்றும் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, தகவல்கள். நேற்றைய தினம் குன்னூர் அருகே நடைபெற்ற ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். அதில் முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட அவரது மனைவி உள்ளிட்டோரும் அடங்குவர். அவர்களது உடலானது இன்றைய தினம் சற்று நேரத்திற்கு முன்பு இங்கே நேற்றைய தினம் அந்த அந்த விபத்து நடந்த பகுதியிலிருந்து மீட்டு குன்னூர் வெலிங்டன் மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட்டது. அவர்களது அந்த 13 பேரின் உடல்கள் அங்கே வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது உடலானது இன்று காலை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது அந்த 13 பேரின் உடல்களும் 3 ராணுவ வாகனங்களில் ஏற்றப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நாகேஸ்வர ராவ் அரங்கிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்காக அவர்கள் அந்த 13 பேரின் உடல்களும் அங்கு வைக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்திருக்கிறோம். அந்த ராணுவ மருத்துவமனையிலிருந்து அவர்களது உடலானது ராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்டு அந்த நாகேஸ்வர் அரங்கிற்கு எடுத்து செல்லும் காட்சியை நாம் பார்த்த நிலையில் தான் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடல்களை உடல்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக, அஞ்சலி செலுத்துவதற்காகவும் நமது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் முப்படை தளபதிகளும் அந்த பகுதிக்கு வர உள்ளனர். அதற்கான பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் 100க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல காவல்துறையினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலையின் இருபுறமும் பொதுமக்களும் இந்த அந்த உடல்கள் எடுத்து செல்லும் வாகனத்தை பார்த்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்திருக்கிறோம். சுமார் 11 மணிக்கு பின்னர் தான் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இந்த அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் அவர்களது இந்த 13 பேரின் உடல்களும் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து டெல்லி அனுப்பி வைக்கப்படுகிறது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. மேலும் இது பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக எம்முடைய செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். குணசேகரன், தற்பொழுது ராணுவ தளபதி பிபின் ராவத்தினுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கும் இடம் தற்பொழுது எந்த அளவிற்கு அங்கு தயார் நிலையில் இருக்கிறது? அங்கிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? அது பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேற்று ஹெலிகாப்டர் போர் விபத்தில் உயிரிழந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரினுடைய உடல்கள் தற்பொழுது வெலிங்டனில் இருக்கக்கூடிய ராணுவ மருத்துவமனையிலிருந்து ராணுவ மரியாதையுடன் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்பொழுது எடுத்து வரப்படுகின்றது. வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நாகேஸ்வர ராவ் அரங்கம் என்கின்ற இடத்தில்தான் வைத்து ராணுவ மரியாதை இந்த இடத்தில் செலுத்தப்படுகிறது. இதற்காக அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கருப்பு கொடி கட்டி தங்களுடைய அந்த துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய வகையில் அங்கிருந்து தற்பொழுது எடுத்து வரப்படுகிறது. அவர்களுடைய 13 பேரினுடைய உடல்களும் தற்பொழுது இந்த அரங்கத்தினுடைய நுழைவு வாயிலை வந்தடைந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக இந்த உடல்கள் கொண்டு வரப்பட்டதும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த மேடையின் முன்பாக இவங்களுடைய 13 பேரினுடைய உடல்களும் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அஞ்சலி நிகழ்ச்சி செய்யப்பட இருக்கின்றது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ராணுவத்தினுடைய இந்த கண்டோன்மெண்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அனைவருமே சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ராணுவ மரியாதையுடன் தலைமை தளபதியினுடைய சடலம் உள்ளிட்ட 13 பேரினுடைய சடலங்களையும் உள்ளே எடுத்து சென்று வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அதே போன்று இங்கு பணியாற்றக்கூடிய ராணுவ வீரர்களும் இந்த 13 பேரினுடைய சடலங்களை பின்தொடர்ந்து ஊர்வலமாக அந்த சடலத்தினுடைய அந்த இறுதி ஊர்வலமாக வரக்கூடிய அந்த அஞ்சலிக்கு எடுத்து வரக்கூடிய அந்த சடலத்தின் பின்தொடர்ந்து
ஊர்வலமாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சடலம் அவர்களுடைய 13 பேரினுடைய உடல்களும் தற்பொழுது அரங்கத்தை, அதாவது அஞ்சலி செலுத்தக்கூடிய அரங்கத்தை தற்பொழுது வந்தடைந்திருக்கின்றது. இன்னும் அடுத்த சற்று சில நிமிடங்களில் 13 பேரினுடைய உடல்களுக்கும் அஞ்சலி நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே அவர் நேற்றே குன்னூர் வந்திருந்தார். இங்கு வந்து சம்பவம் குறித்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டறிந்து இங்கு தங்கியிருந்தார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் அவரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சருடன் சில அமைச்சர்களும் வருகின்றனர். அவர்களும் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது வெலிங்டன் மருத்துவமனையிலிருந்து ராணுவ வாகனத்தில், ராணுவ மரியாதையுடன் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் ஊர்வலமாக அங்கிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கக்கூடிய 3 வாகனங்களில் 13 பேரினுடைய உடல்களும் ஏற்றப்பட்டு தற்பொழுது அணிவகுப்புடன், ராணுவ மரியாதையுடன், ராணுவ வீரர்கள் பின்தொடர்ந்து ஒரு அணிவகுப்புடன் மரியாதையுடன் தற்பொழுது எடுத்து வரப்பட்டு இந்த அரங்கத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வீரர்களினுடைய, அதாவது உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் அடுத்தடுத்து இங்கு வைக்கப்பட இருக்கின்றன. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து முதல் கட்டமாக இங்கு இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் 13 பேரினுடைய உடல்களுக்கும் மலர் வளையம் வைத்து முதல் கட்ட அஞ்சலியை இந்த பகுதியில் செலுத்த இருக்கிறார்கள். அதே போன்று பின்தொடர்ந்து வந்த அந்த ராணுவ வீரர்களும் தங்களுடைய தலைமை தளபதிக்கு தங்களுடைய வீர அணிவகுப்பை முடித்து அவர்களும் அஞ்சலியை செலுத்த இருக்கின்றார்கள். ராணுவத்தினருடைய இந்த மரியாதை நிகழ்ச்சிக்கு, அஞ்சலி நிகழ்ச்சிக்கு பிறகு அதற்கு அடுத்த கட்டமாக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், அதே போன்று தமிழக அமைச்சர்கள், டிடிபி, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் அடுத்ததாக அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இதற்கான ஒரு விரிவான ஏற்பாடுகள் இந்த நாகேஸ்வர ராவ் அரங்கத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை தொடர்ந்து இங்கிருந்து 13 பேரினுடைய உடல்களும் சாலை மார்க்கமாக சூலூர் விமானப்படை தளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றன. அதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு 13 ஆம்புலன்ஸ்கள் கொண்டு வரப்பட்டு இந்த அரங்கத்திற்கு முன்பாக, அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நாகேஸ்வர ராவ் அரங்கத்திற்கு முன்பாக இந்த 13 ஆம்புலன்ஸ்களும் தற்பொழுது வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்தடுத்து இந்த ராணுவ மரியாதையுடன் அந்த அஞ்சலி நிகழ்ச்சி மற்றும் அமைச்சர்கள், முதலமைச்சர், அதிகாரிகளுடைய அஞ்சலி நிகழ்ச்சிகள் நிறைவடைந்ததற்கு பிறகு ஆம்புலன்ஸ் மூலமாக 13 பேரினுடைய உடல்களும் அதில் ஏற்றப்பட்டு இங்கிருந்து சாலை மார்க்கமாக சூலூர் எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லி கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க குணசேகரன். இன்னும் எவ்வளவு நேரத்தில் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியானது நடைபெறவிருக்கிறது? தமிழக முதலமைச்சருடன் வேற எந்தெந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? அது பற்றிய தகவல்களையும் பின்னர் பதிவு செய்கள். தற்பொழுது அது தொடர்பான காட்சிகளை பார்க்கவிருக்கிறோம்.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருக்கும் வெலிங்டனில் நாகேஸ்வர ராவ் அரங்கிற்கு தற்பொழுது 13 ராணுவ வீரர்களின் உடல்களும் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. அங்கு ராணுவ தளபதி பிபின் ராவத் மற்றும் அவருடைய மனைவி மதுலிகா ராவத், உயரதிகாரிகள் ஹர்ஜித்தர் சிங், குர்சேவங் சிங், ஜிஜேந்திரகுமார், விவேக்குமார் மற்றும் 4 பைலட்கள் உட்பட அவர்களுடைய 13 பேரின் உடல்களும் தற்பொழுது அஞ்சலிக்காக மேடைகளில் வைக்கப்படுகின்றன. தோளில் சுமந்தபடி ராணுவ மரியாதையுடன் அவர்களுடைய உடல்கள் தற்பொழுது மேடைகளில் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை தருவதற்காக எம்முடைய செய்தியாளர் குணசேகரன் மீண்டும் இணைக்கிறார். குணசேகரன், தற்பொழுது அங்கே செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் இன்னும் எவ்வளவு நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த இடத்திற்கு வர இருக்கிறார்? இன்னும் எவ்வளவு நேரம் அஞ்சலி நிகழ்ச்சியானது நடைபெறவிருக்கிறது? அது பற்றிய தகவல்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். நேற்றைய ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இந்திய ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரினுடைய உடல்களும் தற்பொழுது வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையிலிருந்து ராணுவ மரியாதையுடன் ராணுவ வாகனத்தில், அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராணுவ வீரர்களும் பின்தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தியவாறு அவர்களும் பின்தொடர்ந்து வந்தார்கள். தற்பொழுது இங்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய இடமான நாகேஸ்வர ராவ் அரங்கத்தை சற்று முன்பாக 3 ராணுவ வாகனங்களும் வந்தடைந்தன. அதற்கு பிறகாக ஒவ்வொருவரின் உடல்களும் தற்பொழுது எடுத்து வரப்பட்டு அரங்கத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படுகின்றது.
அஞ்சலி நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக ராணுவ அதிகாரிகள் முப்படை தளபதிகளும் இங்கு நேரில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். அதே போன்று இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தின் உயர் அதிகாரிகளும் இந்த கண்டோன்மெண்டில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளும் வீரர்களும் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். அதற்கு பிறகாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். முதலமைச்சர் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பகுதிக்கு வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அஞ்சலி நிகழ்ச்சிக்கான அந்த ஏற்பாடுகள் தான் தற்பொழுது விரிவாக நடைபெற்று வருகிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்த பொழுதுதான் நேற்று இந்த கோர விபத்தில் சிக்கி பரிதாபமாக ராணுவ தலைமை தளபதி முப்படைகளினுடைய தளபதி பிபின் ராவத் மற்றும் 13 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது ஒரு பெரும் சோகத்தை இந்த வெலிங்டன் பயிற்சி மையத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சோகம் ததும்பிய நிலையில்தான் இந்த அரங்கமே தற்பொழுது காட்சியளிக்கின்றது. அந்த முப்படைகளினுடைய தங்களுடைய தலைமை தளபதிக்கு இந்த இருக்கக்கூடிய வீரர்கள் மற்றும் அதே போன்று ராணுவ அதிகாரிகள் தங்களுடைய இறுதி மரியாதையும் தங்களுடைய அஞ்சலியையும் கண்ணீர் மல்க தற்பொழுது காணிக்கையாக்கி வருகிறார்கள். குறிப்பாக இங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்று அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் இங்கு இருந்த ராணுவ வீரர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு மத்தியில் இன்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் தான் தற்பொழுது அந்த இறுதியாக அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இங்கிருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அஞ்சலி நிகழ்ச்சி என்பது தற்பொழுது ராணுவ வீரர்களை தொடர்ந்து தமிழக அரசின் சார்பிலும் முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடைய அஞ்சலி செலுத்துவது அவர்கள் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது தொடர்ந்து ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 1.5 மணி நேரத்திற்கு இந்த 13 பேரினுடைய உடல்களும் இங்கு வைக்கப்பட இருக்கின்றது. அனைவரும் அந்த அஞ்சலி செலுத்துவதற்கு பிறகாகத்தான் இங்கிருந்து அந்த உடல்கள் டெல்லி கொண்டு செல்வதற்காக இங்கிருந்து எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. தற்பொழுது நம்ம அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரங்கத்தில் 13 பேரினுடைய உடல்களும் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றன. ஒரு சோகம் ததும்பிய நிலையில் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் தங்களுடைய தலைமை தளபதிக்கு தங்களுடைய வீர வணக்கத்தையும் இறுதி அஞ்சலியையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் எந்தெந்த முக்கிய ராணுவ அதிகாரிகள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த எந்தெந்த முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள், அதே போல ஒன்றிய அமைச்சர்கள் யாராவது இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவிருக்கிறார்களா குணசேகரன்? இந்த கோர சம்பவம் நேற்று நிகழ்ந்ததை தொடர்ந்து உடனடியாக 3 படைகளினுடைய தளபதிகளும் வெலிங்டன் விரைந்தனர். அவர்கள் 3 பேருமே நேற்று இரவு இங்கு வெலிங்டன் முகாமிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் 3 பேருமே தனித்தனியாக மலர் வளையம் வைத்து தங்களுடைய தலைமை தளபதிக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் இந்த வெலிங்டன் கண்டோன்மெண்டில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறார்கள். அதற்கு பிறகாகத்தான் தமிழக அரசின் சார்பிலும் அந்த அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. நேற்று இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே இந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்ட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று இரவே இங்கு நேரடியாக வெலிங்டனிற்கு வந்திருந்தார். இங்கு இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை நேரில் சந்தித்து இந்த துயரமான இந்த சம்பவத்தை குறித்து ஒரு முழுமையாக அவர்களிடம் கேட்டறிந்தார். அதற்கு பிறகு இங்கேயே அவர் தங்கியிருந்து 2வது நாளாக இன்று நேரில் வந்து பிபின் ராவத்தினுடைய உடல் மற்றும் உயிரிழந்த எஞ்சிய அனைவரின் உடலுக்கும் 13 பேரினுடைய உடல்களுக்கும் நேரில் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவருடன் அமைச்சர்களும் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக K.M. நேரு, ராமச்சந்திரன், முத்து சாமிநாதன் உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். அதே போன்று தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு, மேற்கு மண்டல ஐஜி, டிஐஜி உள்ளிட்ட காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் தன்னுடைய இந்த அஞ்சலியை அங்கு செலுத்தும் பொழுது அதை பின்தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையின் சார்பிலும் இந்திய ராணுவ முப்படைகளினுடைய தலைமை தளபதிக்கு இந்த அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது.
இந்த மரியாதை நிகழ்ச்சிக்கு பிறகாக எப்பொழுது அவர்களுடைய உடலானது டெல்லிக்கு எடுத்து கொண்டு செல்லப்படவிருக்கிறது, அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய தகவல்களையும் பதிவு செய்யுங்கள் குணசேகரன். நிச்சயமாக இந்த 13 பேரினுடைய உடல்களும் இங்கிருந்து முதலில் ஆகாய மார்க்கமாக ஹெலிகாப்டர் மூலமாக எடுத்து செல்லப்படலாம் என்று முதல் கட்டமாக ஒரு ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே இந்த ஒரு மோசமான வானிலை காரணமாகத்தான் இந்த விபத்து நேரிட்டு இருக்கின்றது. எனவே மீண்டும் ஹெலிகாப்டரில் எடுத்து செல்வது அவ்வளவு சரியானதாக இருக்காது என்ற ஒரு கோணத்தில் தான் தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக தரைவழி மார்க்கமாகவே சூலூர் விமானப்படை தளத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்காக உதகையில் இருந்து ஒரு 13 ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 13 ஆம்புலன்ஸ்களும் காலையிலேயே இங்கு கொண்டு வரப்பட்டன. அந்த 13 ஆம்புலன்ஸ்களுமே தற்பொழுது இந்த அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த நாகேஸ்வர ராவ் அரங்கத்திற்கு முன்பாக அந்த 13 ஆம்புலன்ஸ்களும் வரிசையாக தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அஞ்சலி நிகழ்ச்சிகள் ஒரு 1 அல்லது 1.5 மணி நேரத்தில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அஞ்சலி நிகழ்ச்சிகள் முடிவடைந்ததற்கு பிறகாக அனைவரினுடைய அந்த 13 பேரினுடைய உடல்களும் 13 ஆம்புலன்ஸ்களில் வரிசையாக இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ்களில் ஏற்றப்பட்டு இங்கிருந்து சாலை மார்க்கமாக கோவை அருகே இருக்கக்கூடிய சூலூர் விமானப்படை தளத்திற்கு இங்கிருந்து கொண்டு செல்லப்பட இருக்கின்றது. அதற்கு பிறகு அங்க சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ராணுவ விமானம் மூலமாக டெல்லிக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து இவர்களுடைய பூத உடல்களை சுமந்து கொண்டு எப்பொழுது விமானம் புறப்படவிருக்கிறது? இன்று மாலை விமானத்தில் மூலமாக கொண்டு செல்லப்படவிருக்கிறதா குணசேகரன்? நிச்சயமாக பிபின் ராவத் உள்ளிட்டோரினுடைய உடல்கள் இன்று மாலைக்குள் டெல்லி கொண்டு வரப்படும். அங்கு டெல்லியிலும் அஞ்சலி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக அங்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் இங்கு பிற்பகலுக்குள்ளாக இந்த அஞ்சலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிவடைந்ததற்கு பிறகு இங்கிருந்து இவர்கள் 13 பேரினுடைய உடல்கள் சாலை மார்க்கமாக சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இன்று மாலையே இங்கிருந்து டெல்லி கொண்டு செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அங்க டெல்லியிலும் ஒரு இன்றும் நாளையும் அந்த இறுதி அஞ்சலிக்கு அங்க நிகழ்ச்சிகளுக்கு தயார் நிலையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் இன்று மாலையே டெல்லி கொண்டு 13 பேருடைய உடல்களும் டெல்லிக்கு எடுத்து செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகள் வேகமாகவே செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை பற்றிய மற்ற தகவல்கள் பற்றியும் பதிவு செய்யுங்கள் குணசேகரன். நிச்சயமாக இந்த கோர சம்பவம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கி இருக்கிறது. குறிப்பாக அது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடிய பகுதியான இந்த நீலகிரி மாவட்ட மக்களையும் கூட ஒரு சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. இந்த குன்னூருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த வெலிங்டன் பயிற்சி மையத்திற்கு அடிக்கடி இது போன்ற அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வந்து செல்வது வழக்கம். அது போன்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களும் கூட இங்கு வந்து வருவார்கள். அதே போன்று ராணுவ பயிற்சி பெறக்கூடியவர்கள், பயிற்சி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் என பலதரப்பட்டவரும் இங்கு வந்து அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒரு மிகுந்த பாதுகாப்பு மிக்க பகுதி. இதை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகளும் அதிக அளவில் இருக்கின்றது. தற்பொழுது இந்த முப்படைகளுடைய தலைமை தளபதி மறைவு செய்தி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த பகுதி மக்களை மேலும் அதிக அளவிலான ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு இந்திய தலைமை தளபதி இங்கு நம்ம சொந்த இந்த ஊரில் வந்து இங்கு உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு காரணத்தின் காரணமாக ஒரு மிகுந்த ஒரு சோகம் ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்பாக 13 பேரினுடைய உடல்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட போதும் கூட ஏராளமான பொதுமக்கள் சாலையினுடைய இருபுறமும் நின்று தலைமை தளபதிக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். அதே போன்று தற்பொழுது இந்த அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு முன்பாகவும் கூட நூற்றுக்கணக்கானோர் தற்பொழுது அங்கு காத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அதாவது உயிரிழந்த 13 பேருடைய பூத உடல்கள் அந்த எடுத்து செல்லப்பட்ட அந்த ராணுவ வாகனத்தை மிகுந்த சோகத்துடன் பார்வையிட்டார்கள். அதே போன்று மீண்டும் அந்த அஞ்சலி நிகழ்ச்சி முடிவடைந்ததற்கு பிறகு ஆம்புலன்ஸில் ஏற்றி எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து தங்களுடைய அஞ்சலியையும் இரங்கலையும் தெரிவிப்பதற்காக அதை காண்பதற்காக நூற்றுக்கணக்கானோர் சாலைகளிலும் கூட அந்த பொதுமக்களும் திரண்டிருந்து தங்களுடைய அந்த அஞ்சலி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். குணசேகரன், இந்த கோர விபத்து என்பது அங்கு வசிக்கக்கூடிய மக்களை வெகுவாக அவர்களுடைய மனநிலையை பாதித்திருந்தாலும் கூட வெலிங்டனில் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய
அந்த இராணுவ அதிகாரிகளிடையே கலந்துரையாடுவதற்காக முப்படைகளுக்கான தலைமை தளபதி அங்கு வருகை தந்த இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு துயரச் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அங்கு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த இராணுவ அதிகாரிகள் அவர்களுடைய மனநிலை என்பது என்னவாக இருக்கிறது, அதையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக இங்கு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் விழாவில் பங்கேற்பதற்காகத்தான் முப்படைகளினுடைய தலைமை தளபதி பிபின் ராவத் வருவதற்கான அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக பல கோடி ரூபாய் மதிப்பில் இங்கு கட்டப்பட்டிருந்த கட்டிட திறப்பு விழா மற்றும் அதே போன்று இங்கு பயிற்சி பெறக்கூடிய ராணுவ அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுவதற்கும் கலந்துரையாடுவதற்கும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தலைமை தளபதியை வரவேற்று அவருடைய உரையையும் இந்த நிகழ்வையும் காண்பதற்காக ஆர்வத்துடன் காத்திருந்த அதிகாரிகளும் அதே போன்று பயிற்சி பெற்ற ராணுவ அதிகாரிகளும் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருந்த சூழ்நிலையில்தான் நேற்று ஒரு துயரமான இந்த சம்பவம், கோரமான ஒரு விபத்து என்பது, அதுவும் ராணுவ பயிற்சி மையம் அந்த வெலிங்டனுக்கு மிக அருகில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு தொலைவில் அந்த சற்று நேரத்தில் வந்து தரையிறங்கி அவரை நம்ம வரவேற்க போகிறோம் என்ற ஒரு ஆர்வத்துடன் காத்திருந்த அதிகாரிகள் மற்றும் பயிற்சி அதிகாரிகளுக்கு மத்தியில் இது போன்ற ஒரு துயர சம்பவம் அவர்களை ஒரு மிகுந்த சோகத்தில் நேற்றே ஆழ்த்தி இருந்தது. நேற்று முதல் இன்று வரை அவர் ஒரு பெரும் துயரத்தை தான் இருக்கிறார்கள். தங்களுடைய தலைமை தளபதியினுடைய உரையையும் அவரையும் பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தவர்களுக்கு தற்பொழுது அவருடைய சடலத்தை பார்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைதான் தற்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வெலிங்டனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ராணுவ குடியிருப்பாகட்டும், இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி மையம், இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில் ஒரு பெரும் சோகமான ஒரு சூழல் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த பூத உடல்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாகேஸ்வர ராவ் அரங்கம் கூட ஒரு துயரமான ஒரு மிகுந்த ஒரு சோகமயமான ஒரு நிலையில் தற்பொழுது இருக்கிறது. அந்த அரங்கம் மட்டுமல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கண்டோன்மெண்ட் ஏரியா முழுவதுமே, குறிப்பாக இந்த குடியிருப்பு பகுதிகள் அருகில் இருக்கக்கூடிய கோட்ரஸ் உள்ளிட்ட குடியிருப்பு வாசிகள் அனைவருமே ஒரு சோகமான மனநிலையில் தான் இருக்கிறார்கள். அதே போலவே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பயிற்சி பெறக்கூடிய அதிகாரிகளும் கூட ஒரு மிகுந்த துயரத்தில் தான் அவர்கள் தங்களுடைய தலைமை தளபதிக்கு ஒரு இறுதி அஞ்சலியை தற்பொழுது செலுத்தி வருகிறார்கள். குணசேகரன், உயிரிழந்த வீரர்களுடைய உடல்களை சக வீரர்கள் சோகம் ததும்ப சுமந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 13 பேர்களுடைய உடல்களும் அங்கு மேடையில் வைக்கப்பட்டு விட்டதா? இன்னும் சரியாக எத்தனை மணிக்கு முதல்வர் தற்பொழுது தன்னுடைய அஞ்சலியை செலுத்த இருக்கிறார்? அது தொடர்பாக தற்போது இருக்கக்கூடிய தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக தற்போது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நாகேஸ்வர ராவ் அரங்கத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்ட அந்த அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் ராணுவ மரியாதையுடன் கொண்டு வரப்பட்ட அந்த 13 பேரினுடைய உடல்களும் வழக்கப்படி, அதாவது ராணுவ வழக்கப்படி அந்த மரியாதையுடன் ஒவ்வொருவரினுடைய உடல்களும் எடுத்து வரப்பட்டு அரங்கத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் 13 பேரினுடைய உடல்களுக்கும் வைத்ததுக்கு பிறகாக ஒவ்வொருவரின் சடலத்திற்கும் அதிகாரிகள் தங்களுடைய இறுதி அஞ்சலியை அவர்களுக்கு செய்ய இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் வருகை தர இருக்கின்றார். சற்றேறக்குரிய ஒரு 15 முதல் 20 நிமிடத்திற்குள்ளாக அவர் இந்த பகுதிக்கு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் வந்த உடனே தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களும் அடுத்து தங்களுடைய அந்த இறுதி அஞ்சலியை ராணுவ முப்படைகளினுடைய தலைமை தளபதிக்கு செலுத்த இருக்கிறார்கள். இராணுவ மையத்தில் முப்படை தலைமை தளபதிக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை திரையினில் பார்த்து வருகிறோம். தற்போது நம்மோடு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு மலையப்பன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உயிரிழந்த
அந்த வீரர்களுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய அஞ்சலியை நீங்க சொல்லலாம் சார். இறந்தவர்களுக்கு எனக்கு ஆழ்ந்த அனுதாபமும் எனது அஞ்சலியும் செலுத்திக் கொள்கிறேன். ஜெனரல் ராவத் மிக உயர்ந்த அதிகாரி, நாட்டுக்காக பல சேவைகள் செய்துள்ளார். இவருடைய இழப்பு நாட்டுக்கும் மக்களுக்கும் பேரிழப்பாகும். மிகவும் வருந்தப்படுகிறேன். முன்னாள் இராணுவத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாங்கள் அனைவரும் எங்களுடைய இரங்கலை தெரிந்து வைத்துக் கொள்கிறோம். அவருடைய தலைமை பண்பை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றது இந்தியாவில் முதல் முறையாக ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் அமெரிக்கன் ராணுவம், பிரிட்டிஷ் ராணுவம், சீன ராணுவம் இதெல்லாம் 1944 இது மாதிரி இருக்குது. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னா முப்படைகளுக்கும் இன்டகிரேட்டட் கோஆர்டினேட்டர் மாதிரி. ஆபரேஷன் ஒர்க்ல அதிகம் இன்வால்வ் பண்ண மாட்டாரு. ஆனா நான் கோர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்களே, ட்ரைனிங், அலையன்ஸு, ப்ரொக்யூர்மெண்ட்டு, டெவலப்மெண்ட், வெல்ஃபேர், அக்கமடேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் கோஆர்டினேஷன், ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இவர் மிலிட்ரி டிஃபென்ஸ் செக்ரட்டரினோட ஒர்க்கை இவர் எடுத்து எல்லாம் கவர்மெண்ட்டுக்கோட லைசன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது முதல்ல தனித்தனியாக 3 படைகளும் முப்படைகளும் தனித்தனியாக பண்ணாங்க. இப்போ ஒரே கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்காது. ப்ளஸ் இவர் கவர்மெண்ட்டோட குட் ரேப்பர்ட் வச்சிருக்காரு. பிரைம் மினிஸ்டரோட ரொம்ப டைரக்ட் கான்டாக்ட். அப்புறம் அவருடைய மனசுக்கு தகுந்த மாதிரி இவர் செய்கிற ஆக்டிவிட்டி வெல் அப்ரிஷியேட்டட். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. முப்படைகளுடைய தலைமை தளபதியாக இருந்தவர். பல ஆண்டுகள் அந்த பொறுப்பில் பல பொறுப்புகளை அவர் வகித்திருக்கிறார். அவருடைய அந்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா? இவர் 1958 பிறந்தவர். இவருடைய அப்பா லெப்டினன்ட் ஜெனரலா இருந்தவர் ஆர்மியில. இவர் சிம்லா, டேராடூன்ல படிச்சுட்டு என்டிஏ பூனாவில் இருக்குது என்டிஏ கடக்வாஸ்லாவில் ட்ரைனிங்ல எடுத்துட்டு ஐஎம்ஏ டேராடூன்ல பாஸ் அவுட் ஆகி 1978 டிசம்பர்ல பாஸ் அவுட் ஆனாரு. பாஸ் அவுட் ஆகி 511 கூர்கா ரெஜிமெண்ட்ல பாஸ் அவுட் ஆனாரு. கூர்கா ரெஜிமெண்ட்டுங்கிறது ரொம்ப மிக லாயல்ட்டி, இன்டெகிரிட்டி, நம்பிக்கையுள்ள ரெஜிமெண்ட். குவீன் எலிசபெத்து கூட பாதுகாவலர்கள் இந்த ரெஜிமெண்ட்ல இருந்து ஒரு பெட்டாலியனே அங்க இருக்குது. அதுக்கு பிறகு இவர் பல அப்பாயின்மெண்ட் இருக்காரு. வெல்லிங்டன்ல மேஜரா இருக்கும்போது 1992 டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் ஒரு வருஷம் பண்ணணும். அந்த கோர்ஸ் பண்ணா அதுக்கு மேல நல்ல ப்ரமோஷன், கமாண்டிங் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு வழிவகுக்கிறது. இது காம்படிட்டிவ் எக்ஸாம், அது த்ரூ ஆகி வந்தாரு. அதுக்கு பிறகு முக்கியமான கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன் அசாம் இருந்திருக்காரு. அதே மாதிரி பாகிஸ்தான் பார்டர் பாரமுல்லா அங்க பிரிகேட் கமாண்டரா இருக்காரு. டிவிஷனல் கமாண்டராகவும் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு காங்கோவில் வேற யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ல சர்வ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆர்மி கமாண்டர், சதர்ன் ஆர்மி கமாண்டரா இருந்திருக்காரு. தென் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆயிட்டு தென் 2020 ஜனவரியில சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஆகி ரொம்ப பிரமாதமா சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சார், இப்போ இது போன்று பொதுவாக இராணுவ உயர் அதிகாரிகளுடைய மறைவின் போது அங்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுல என்ன மாதிரியான நடைமுறைகள் சார் பின்பற்றப்படும் உயர் அதிகாரிகளுக்கு? நடைமுறைனா அந்த அவர்களுடைய உடல் வைத்திருப்பாங்க, நேஷனல் பிளாக்ல கவர் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தரும் போகும்போது போய் சல்யூட் பண்ணி மலர் வளையம் வைப்பாங்க, வச்சுட்டு மரியாதை செலுத்திட்டு திரும்ப வருவாங்க. முப்படைகளினுடைய தளபதியாக இருந்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய இரங்கலை அஞ்சலை பதிவு செய்திருக்கின்றீர்கள். நன்றி. நன்றி. இராணுவ மையத்தில் முப்படை தலைமை தளபதிக்கு அங்கு மரியாதை செய்யப்பட்டு வருகிறது, அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை திரையனில் பார்த்து வருகிறோம். வெலிங்டன் நாகேஷ் அரங்கிற்கு வீரர்கள் உடல்கள் எடுத்து வரப்பட்ட நிலையில் முப்படைகளினுடைய தளபதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேருக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முப்படைகளினுடைய தளபதிகள், உயர் அதிகாரிகள், தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உட்பட பலரும் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். அந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை திரையினில் பார்த்து வருகிறோம்.
பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Bipin Rawat had the distinction of being appointed as the country's first Chief of Defence Staff, an office which he had been serving since 31st December 2019 till his sad demise. In the last 2 years, General Rawat tried to bring in transformative reforms in the security architecture of our country. As an individual, he will always be remembered for his commitment to the nation as well as his troops. General Bipin Rawat was the recipient of several medals and honors, including the Param Visist Seva Medal, Uttam Yuddha Seva Medal, Sena Medal, and the Chief of Army Staff Commendation on 2 occasions. He वेलिंगटन के मिलिट्री हॉस्पिटल पहुंचाया गया। प्राप्त जानकारी के अनुसार उस हेलीकॉप्टर में सवार कुल 14 लोगों में से 13 लोगों की मृत्यु हो गई। जिन लोगों की दुर्भाग्यपूर्ण मौतें हुई उनमें चीफ ऑफ डिफेंस स्टाफ और उनकी धर्मपत्नी श्रीमती मधुलिका रावत, उनके रक्षा सलाहकार ब्रिगेडियर लखविंदर सिंह लिड्डर, स्टाफ ऑफिसर लेफ्टिनेंट कर्नल हरजिंदर सिंह और एयर फोर्स हेलीकॉप्टर क्रू समेत आर्म्ड फोर्सेस के अन्य 9 लोग शामिल हैं। उनके नाम हैं विंग कमांडर पृथ्वी सिंह चौहान, स्क्वाड्रन लीडर कुलदीप सिंह, जूनियर वारंट ऑफिसर राणा प्रताप दास, जूनियर वारंट ऑफिसर अरक्कल प्रदीप, हरविंदर सतपाल राय, नायक गुरुसेवक सिंह, नायक जितेंद्र कुमार, लांस नायक विवेक कुमार, लांस नायक बी साई तेजा। सभी पार्थिव शरीर को आज शाम तक इंडियन एयरफोर्स प्लेन से दिल्ली लाया जाएगा। ग्रुप कैप्टन वरुण सिंह वेलिंगटन के मिलिट्री हॉस्पिटल में लाइफ सपोर्ट पर हैं और उन्हें बचाने के हर संभव प्रयास किए जा रहे हैं। अध्यक्ष महोदय, एयर चीफ मार्शल श्री वीआर चौधरी को घटनास्थल पर दुर्घटना की सूचना प्राप्त होने पर कल ही भेज दिया गया है। उन्होंने घटनास्थल एवं वेलिंगटन हॉस्पिटल जाकर स्थिति का जायजा लिया। इस दुर्घटना के संबंध में इंडियन एयरफोर्स द्वारा एयर मार्शल मानवेंद्र सिंह की अध्यक्षता में एक ट्राई सर्विस इंक्वायरी के भी आदेश दे दिए गए हैं। इंक्वायरी टीम के ऑफिसर्स ने कल ही वेलिंगटन पहुंचकर अपना कार्य भी प्रारंभ कर दिया है। चीफ ऑफ डिफेंस स्टाफ का अंतिम संस्कार फुल मिलिट्री ऑनर्स के साथ किया जाएगा और अन्य सभी मिलिट्री पर्सनल का अंतिम संस्कार भी एप्रोप्रिएट मिलिट्री ऑनर के साथ किया जाएगा। अध्यक्ष महोदय, अंत में मैं देश की ओर से सभी दिवंगत लोगों को हार्दिक श्रद्धांजलि अर्पित करता हूं और उनके परिवारजनों के प्रति अपनी संवेदना भी व्यक्त करता हूं। माननीय सदस्यगण, मैं अपनी ओर से तथा पूरे सदन की ओर से भारत के प्रथम चीफ ऑफ डिफेंस स्टाफ जनरल बिपिन रावत जी तथा उनकी पत्नी श्री मधुलिका रावत की हेलीकॉप्टर दुर्घटना में दुखद मृत्यु पर शोक व्यक्त करता हूं। देश के पहले चीफ ऑफ डिफेंस स्टाफ के रूप में जनरल बिपिन रावत ने हमारे देश की प्रतिरक्षा व्यवस्था में मूलभूत परिवर्तन लाने में अपना अमूल्य योगदान दिया था। उन्हें राष्ट्र के प्रति तथा अपने सैनिकों के प्रति समर्पण
एवं प्रतिबद्धता के लिए सदैव याद रखा जाएगा। दिवंगत पुण्य आत्मा को हमारी विनम्र श्रद्धांजलि। मैं सदन की ओर से इस दुर्घटना में वीर गति प्राप्त हमारी सशस्त्र सेना के वीर सैनिकों ब्रिगेडियर लखविंदर सिंह लिट्ठर, स्टाफ ऑफिसर लेफ्टिनेंट कर्नल हरजिंदर सिंह, विंग कमांडर पृथ्वी सिंह चौहान, स्क्वाड्रन लीडर कुलदीप सिंह, जूनियर वारंट ऑफिसर राणा प्रताप दास, जूनियर ऑफिसर अरकल सिंह प्रदीप, हवलदार सतपाल राय, नायक गुरु सेवक सिंह, नायक जितेंद्र कुमार, लांस नायक विवेक कुमार, लांस नायक बी साई तेजा के प्रति भी श्रद्धांजलि अर्पित करता हूं। सभा इस दुर्घटना में गंभीर रूप से घायल ग्रुप कैप्टन वरुण सिंह के शीघ्र स्वस्थ होने की कामना करती है। सभा की ओर से मैं सभी वीर सैनिकों की प्रति हार्दिक संवेदना व्यक्त करता हूं तथा ईश्वर से प्रार्थना करता हूं कि उन्हें इस असहनीय दुख को सहन करने की शक्ति प्रदान दे। अब सभा दिवंगत पुण्य आत्माओं के सम्मान में कुछ देर मौन रहेगी। ओम शांति। प्रश्नकाल 161 डॉक्टर हिना गावित। सर, क्वेश्चन नंबर 161। माननीय मंत्री जी। ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இரங்கல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல் தீர்மானத்தை வாசித்து இந்த விபத்து தொடர்பாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இந்த சூழலில் உயிரிழந்த அந்த வீரர்களுக்கு உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வானது வெலிங்டன் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை திரையினில் பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் KN நேரு, சாமிநாதன், ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து உயர் அதிகாரிகளும் அங்கு அவர்களுடைய உடல்களுக்கு மலர் தூவியும் மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை திரையினில் பார்த்து வருகிறோம். முழு இராணுவ மரியாதை அளிக்கப்பட்டு உடல்கள் தேசிய கொடி போர்த்தப்பட்டு மலர் தூவப்பட்டு மலர் வளையம் வைக்கப்பட்டு ஒவ்வொரு உடலுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். குணசேகரன், இந்த அஞ்சலி நிகழ்வு குறித்து விரிவாக சொல்லுங்க. வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தினுடைய நாகேஸ்வர ராவ் அரங்கில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ முப்படைகளினுடைய தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரினுடைய உடல்களுக்கு தற்பொழுது அஞ்சலி நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகின்றது. முதல் கட்டமாக ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக முப்படைகளினுடைய தளபதிகள் மலர் வளையம் வைத்து தங்களுடைய அஞ்சலியை காணிக்கையாக்கி இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் தங்களுடைய அஞ்சலியை மலர் தூவி தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அமைச்சர்கள் KN நேரு, ராமச்சந்திரன், சக்கரபாணி ஆகியோரும் தங்களுடைய அஞ்சலியை மறைந்த பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேருக்கும் அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த அரங்கத்திற்கு வர இருக்கின்றார். அவரும் தன்னுடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக அவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வர இருக்கின்றார். நேற்றே இந்த வெலிங்டன் வந்திருந்த முதலமைச்சர் இங்கு தன்னுடைய இரங்கல் குறிப்பையும் கூட நேற்று மிக உருக்கமான ஒரு இரங்கல் குறிப்பையும் கூட எழுதியிருந்தார். அதில்
தாய் திருநாட்டின் வீர திருமகன் விபத்தில் உயிரிழந்தது. நாடு பெறுகின்ற துன்பத்தில் நானும் இணைந்து எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தன்னுடைய இரங்கல் செய்தியை தன்னுடைய கைப்பட இங்கு இருக்கக்கூடிய இரங்கல் புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டு முதலமைச்சர் எழுதியிருந்தார். நேற்று இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கூட இந்த விபத்து தொடர்பாக சம்பவம் தொடர்பான தகவல்களை நேரில் கேட்டறிந்தார். அதற்கு பிறகு தற்பொழுது இன்று காலை நேரில் வந்து நேரடியாக தமிழக அரசின் சார்பில் தன்னுடைய இறுதி அஞ்சலியை மறைந்த முப்படைகளுடைய தளபதிக்கு காணிக்கையாக்குவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார். அவர்களுடன் அதிகாரிகள், டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், இறையன்பு உள்ளிட்ட தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் வருகை தர இருக்கிறார்கள். தற்பொழுது நாகேஸ்வர ராவ் அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகம் ததும்பிய அரங்கமாக காட்சி அளிக்கின்றது. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய 13 பேரினுடைய உடல்களுக்கும் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளும் பயிற்சி மைய அதிகாரிகளும் தங்களுடைய இறுதி அஞ்சலியை காணிக்கையாக்கி வருகிறார்கள். முன்கூட்டி இங்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சர்களும் தமிழக அமைச்சர்கள் KN நேரு, ராமச்சந்திரன், சக்கரபாணி ஆகியோரும் மலர் தூவி மலர் வளையம் வைத்து தங்களுடைய அஞ்சலியை 13 பேருக்கும் காணிக்கையாக்கி இருக்கிறார்கள். இதன் இன்னும் சற்று நேரத்தில் சில நிமிடங்களுக்குள்ளாக தமிழக முதலமைச்சரும் இந்த பகுதிக்கு வருகை தர இருக்கின்றார். அவர்களும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். அரங்கத்திற்குள்ளாக இது போன்ற ஒரு சோகமான ஒரு நிகழ்வில் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரங்கத்திற்கு வெளியிலும் ஏராளமான பொதுமக்கள் காத்திருந்து வெளியில் நின்றிருக்கிறார்கள். அவர்களும் வெளியில் ஒரு சோகமான ஒரு மனநிலையுடன் இந்தியாவினுடைய தலைமை தளபதி, முப்படையினுடைய தலைமை தளபதிக்கு ஒரு வீர திருமகனுக்கு தங்களுடைய அஞ்சலியை காணிக்கையாக்கக்கூடிய ஒரு மனநிலையில், ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த பகுதியில் இவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சருடைய வருகை என்பது இருக்கிறது. முதலமைச்சர் வந்தவுடன் அரசின் சார்பிலும் அடுத்தடுத்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களுடைய அஞ்சலியை செலுத்த இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தற்பொழுது இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பிபின் ராவத் மற்றும் உள்ளிட்ட 13 பேரினுடைய உடல்களுக்கும் தற்பொழுது இந்த அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குணசேகரன், இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு அப்படின்றது இன்னும் எவ்வளவு நேரம் நடைபெறும்? இந்த அஞ்சலி நிகழ்ச்சி என்பது ஒரு குறிப்பாக ஒரு 1.5 மணி நேரத்திற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த வெலிங்டன் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ மருத்துவமனையில் தான் 13 பேரினுடைய உடல்களும் வைக்கப்பட்டு அங்கிருந்துதான் ராணுவ மரியாதையுடன் எடுத்து வரப்பட்டது. அங்கிருந்து சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய. தொடர்ந்து பேசலாம் குணசேகரன். தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்து வருகிறார் நாடாளுமன்றத்தில். அந்த காட்சிகளை एप्रोप्रिएट मिलिट्री ऑनर्स के साथ ही किया जाएगा। अध्यक्ष महोदय, मैं देश की ओर से सभी दिवंगत लोगों को श्रद्धांजलि अर्पित करता हूं और उनके परिवारजनों के प्रति संवेदना भी व्यक्त करता हूं। हम सब लोगों ने सामूहिक संवेदना व्यक्त की है। अलग से इस पर चर्चा की कोई जरूरत मेरी दृष्टि में नहीं है। प्लीज माननीय LOP साहब, हम सब लोगों ने सामूहिक संवेदना व्यक्त की है। राष्ट्रीय शोक का विषय है। प्लीज प्लीज अर्पण करने का समय है और एकता के साथ सभी लोग मिलके फ्लोर लीडर्स 2-2 मिनट अपनी बात हम सबने संवेदना सामूहिक व्यक्त की। हम सबने सामूहिक संवेदना व्यक्त की। ये परंपरा नहीं है। कृपया नहीं, मैं पुनः 0 आवर पे आता हूं। नहीं, இராணுவ மையத்தில் முப்படை தலைமை தளபதிக்கு மரியாதை அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நமது செய்தியாளர் குணசேகரன் தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். குணசேகரன், இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அங்கு வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு? இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அனுமதி என்று இல்லை. ஏற்கனவே இந்த வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையம் என்பது ஒரு கட்டுப்பாட்டிற்குள், ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கு பொதுமக்களுக்கு உள்ளே வருவதற்கு அல்லது அஞ்சலி செலுத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி என்பது இல்லை. ஏற்கனவே இங்கு பணியாற்றக்கூடிய ராணுவ அதிகாரிகள், பயிற்சி பெறக்கூடிய அதிகாரிகள்
மற்றும் அதே போன்று முப்படைகளினுடைய தளபதிகள், உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் நேற்றே முப்படை தளபதிகள் நேற்றவே இங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் தான் தற்பொழுது முதல் கட்டமாக அவர்கள் தங்களுடைய அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்று முப்படைகளினுடைய தலைமை தளபதிக்கு தங்களுடைய வீர வணக்கத்தை மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் கண்ணீர் மல்க தங்களுடைய அஞ்சலியை காணிக்கையாக்கி வருகிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இங்கு தமிழக அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோரும் இங்கு வந்து இந்த நிகழ்வில் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். இவர்களுக்கு பிறகாக பாண்டிச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வர இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரும் முதலமைச்சரை தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜனும் இந்த இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்று முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் உள்ளிட்ட 13 பேருக்கும் இறுதி மரியாதை செலுத்த இருக்கின்றார். தற்பொழுது ராணுவ அதிகாரிகள் முதல் கட்டமாக தங்களுடைய அந்த இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் இந்த பகுதிக்கு வர இருக்கின்றார். அதே போன்று ஏராளமான பொதுமக்களும் கூட இந்த வெளியில் நின்ற இந்த பகுதியில் அந்த ராணுவ பயிற்சி மையத்திற்கு வெளிப்பகுதியில் வழிநெடுகிலும் ஏராளமானோர் காத்திருக்கிறார்கள். உதகையிலுடைய அந்த வானிலையும் கூட தற்பொழுது ஒரு லேசான மழை தூறல் என்பது தற்பொழுது ஆரம்பித்து இருக்கின்றது. லேசாக பெய்யக்கூடிய அந்த மழை சாரலிலும் கூட அதையும் கூட பொருட்படுத்தாமல் தான் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வரிசை கட்டி இந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். மறைந்த பிபின் ராவத் உள்ளிட்டோரினுடைய உடல்களை பார்ப்பதற்கும், அதாவது வாகனத்தை எடுத்து வர போடும் பொழுது வெளியில் நின்று அவர்களுடைய உடல்களை பார்க்க முடியுமா என்ற ஒரு இயக்கத்திலும் அவர்களுக்கு ஒரு அஞ்சலியை செலுத்துவதற்காகவும் ஒரு இறுகிய முகத்துடனும் ஒரு சோகமான மனநிலையுடனும் பொதுமக்களும் கூட இந்த பகுதியில் வந்து அந்த மழை பெய்யக்கூடிய சாரல் மழையையும் கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் பகுதியில் வந்து திரண்டு வந்து ஆங்காங்கே காத்திருக்கிறார்கள். அரங்கத்தினுடைய உள்பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த 13 பேருடைய சடலங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எடுத்துப்பட்டு ராணுவ மரியாதையுடன் அவர்களுடைய 13 பேருக்கும் அவர்களுடைய ராணுவ மரியாதையுடன் எடுத்து வரப்பட்டு அவர்களுக்கு தேசிய கொடி போர்த்தப்பட்டு அவர்களுக்கு அந்த இறுதி மரியாதை என்பது தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. தமிழ் முப்படை தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அஞ்சலிக்கு பிறகு இந்த உடல்கள் எப்போது டெல்லிக்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது, அதற்கான என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட இருக்கு குணசேகரன்? நிச்சயமாக அஞ்சலி நிகழ்ச்சிக்கு பிறகாக 13 பேரினுடைய உடல்களும் டெல்லி கொண்டு செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய 13 பேருடைய உடல்களை கொண்டு செல்வதற்காக 13 ஆம்புலன்ஸ்கள் இன்று காலையிலேயே வரவழைக்கப்பட்டு அவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆம்புலன்ஸ்களில் இந்த அஞ்சலி நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகாக ஆம்புலன்ஸ்களில் 13 பேரினுடைய உடல்களும் ராணுவ மரியாதையுடன் வழக்கமான அந்த ராணுவ மரியாதைகள் இங்கு செய்யப்பட்டு அதற்கு பிறகு அந்த 13 பேரினுடைய உடல்களும் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு இங்கிருந்து சாலை மார்க்கமாக சூலூர் விமானப்படை தளத்திற்கு எடுத்து செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று பிற்பகலுக்குள்ளாக இந்த விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இன்று மாலைக்குள்ளாக டெல்லிக்கு, அதாவது அங்க சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து விமானம் மூலமாக டெல்லிக்கு கொண்டு செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் விரிவான ஏற்பாடுகளும் ராணுவத்தின் மூலமாக செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று மாலைக்குள்ளாகவே இந்த 13 பேரினுடைய உடல்களும் இங்கிருந்து வெலிங்டனிலிருந்து சூலூர் கொண்டு செல்லப்பட்டு சூலூரிலிருந்து டெல்லிக்கு கொண்டு செல்லப்படும். அங்கும் ஒரு இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தம்பி குணசேகரன், சூலூருக்கு சாலை மார்க்கமாக 13 உடல்களும் எடுத்து செல்லப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வழிநெடுகளும் ஏராளமான பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தற்போது முதலமைச்சர் அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். படைகளினுடைய தளபதிகள் ஏற்கனவே அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வாகனம் தற்போது அந்த அரங்கத்திற்குள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை திரையினில் நேரலையில் பார்த்து வருகிறோம். இராணுவ மையத்தில் முப்படை தலைமை தளபதி உட்பட 13 பேருடைய உடல்களும் தேசிய கொடி போர்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடல்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி
மலர் தூவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது இன்னும் சில நிமிடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்த இருக்கிறார். இதற்காக அவர் அங்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை திரையினில் பார்த்து வருகிறோம். Take from now to next.
ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரினுடைய உடல்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவியும் மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம். உயிரிழந்த அதிகாரிகளினுடைய உடல்கள் மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு மலர் வளையம் வைத்து மலர் தூவி இவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் சில நிமிடங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். ஏற்கனவே முப்படை தளபதிகள் உயர் அதிகாரிகள் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கிருந்து தற்போது புறப்படுகிறார்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கும் செய்தியாளர் குணசேகரனிடம் பேசலாம். குணசேகரன், தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அஞ்சலிக்காக நாகேஸ்வர ராவ் வெலிங்டனில் இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி மையத்தினுடைய அரங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய முப்படைகளுடைய தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரினுடைய உடல்களுக்கும் சற்று முன்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்தும் 13 பேரின் உடல்களுக்கும் மலர் தூவியும் தனது அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே நேற்று இது தொடர்பாக இங்கு ஆலோசனை கேட்டறிய வந்த பொழுது ஒரு இரங்கல் செய்தியையும் கூட அவர் குறிப்பேட்டில் பதிவிட்டிருந்தார். தாய் திருநாட்டின் வீர திருமகன் விபத்தில் உயிரிழந்திருப்பது நாடு பெறுகின்ற துன்பத்தில் நானும் இணைந்து எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு உருக்கமான இரங்கல் செய்தியையும் நேற்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று நேரில் வந்து பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரினுடைய உடல்களுக்கும் தற்பொழுது அந்த இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு தற்பொழுது அந்த அரங்கத்திலிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார். இதற்கு அடுத்த கட்டமாக ஏற்கனவே ராணுவ அதிகாரிகள் அந்த ராணுவ முறைப்படி அவர்கள் அந்த இறுதி அஞ்சலியை செலுத்தி இருந்தார்கள். ராணுவ அதிகாரிகள், ராணுவ பயிற்சி பெற்ற மற்ற அதிகாரிகளும் ஊழியர், அதே போன்று ராணுவ வீரர்களும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருந்தார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக பாண்டிச்சேரியினுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த அஞ்சலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்ததற்கு பிறகாக இந்த உடல்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து சூலூர் எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. தமிழ் குணசேகரன், முன்பாக சொல்லியிருந்தீங்க பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்த சாலைகளில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. சோகம் துதும்ப அவர்கள் நின்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இங்கிருந்து உடல்கள் சூலூருக்கு சாலை மார்க்கமாக ஆம்புலன்ஸில் எடுத்துச் செல்லப்படுகிறது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருந்தீங்க. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வாய்ப்பு வழங்கப்படுமா? அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கா? ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போலத்தான் இந்த வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையம் என்பது மிகுந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதற்குள் பொதுமக்கள் அவ்வளவு எளிதாக வர முடியாது. இது போன்ற நிகழ்வுகளுக்கும் கூட பொதுமக்களுக்கு எப்போதும் அவர்கள் அனுமதி என்பது வழங்கப்படுவது கிடையாது. செய்தியாளர்களுக்கும் கூட ஒரு மிகுந்த கட்டுப்பாட்டுடன் தான் ஒரு தீவிரமான சோதனைக்கு பிறகுதான் உள்ளே செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் இந்த அரங்கத்திற்கு வெளியே சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த 13 பேரினுடைய உடல்கள் அந்த ராணுவ வாகனத்தில் எடுத்து செல்லப்படும் பொழுது அவர்கள் வழி நின்றிருந்தவர்கள் அவர்கள் அந்த 13 பேருக்கும் அஞ்சலியை செலுத்தினார்கள். அதே போன்று இந்த அஞ்சலி நிகழ்ச்சி முடித்ததற்கு பிறகு அரங்கத்திலிருந்து வெளியே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வெளியே கொண்டு செல்லப்படும் பொழுது அதை காண்பதற்காக அவர்களும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் திரண்டு நின்றிருக்கிறார்கள். அவர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாகவே சாலையினுடைய இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக லேசான ஒரு சாரல் மழையும் கூட பெய்து வருகிறது. அதையும் பொருட்படுத்தாமல் தான் தொடர்ச்சியாக இந்த மக்களும் கூட இங்கு நின்றிருக்கிறார்கள். தற்பொழுது அரங்கத்திற்கு வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த 13 ஆம்புலன்ஸ்களும் தற்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக இந்த அரங்கத்திற்குள் உள்ளே கொண்டு செல்வதற்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் தற்பொழுது 13 ஆம்புலன்ஸ்களும் இந்த அரங்கத்தினுடைய நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்று கொண்டிருக்கின்றன. இந்த இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைந்து அவர்களுடைய உடல்கள் இந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி எடுத்து செல்லப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்து மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. குணசேகரன், இப்போ இங்கிருந்து உடல்கள் ஆம்புலன்ஸில் எடுத்துச் செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு நேரம் ஆகும் விமான நிலையத்தை சென்றடைய? சாலை மார்க்கமாக இங்கிருந்து சூலூர் விமானப்படை தளத்திற்கு செல்வதற்கு ஒரு 1.25 மணி நேரம், குறிப்பாக 1.25 மணியிலிருந்து ஒரு 1.5 மணி நேரத்திற்கு இந்த சாலை மார்க்கமாக அங்கு செல்வதற்கு வழக்கமாக அந்த நேரம் எடுக்கப்படும். 13 ஆம்புலன்ஸ்களும் வரிசையாக அடுத்தடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய வேகத்தை பொறுத்து குறைந்தபட்சம் 1 மணியிலிருந்து ஒரு 1.5 மணி நேரத்திற்கு இங்கிருந்து அந்த சூலூர் விமானப்படை தளத்தை சென்றடைவதற்கு அந்த நேரம் எடுத்துக்கொள்ளும். அதற்கு பிறகு அங்கிருந்து நேரடியாக டெல்லிக்கு விமானம் மூலமாக அந்த 13 பேரினுடைய உடல்களும் எடுத்து செல்லப்பட இருக்கின்றன. வழிநெடுகளும் என்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு குணசேகரன்?
பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வெலிங்டன் பயிற்சி மையம், வெலிங்டன் முகாம் முழுமையாக ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இங்க ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் துப்பாக்கி ஏந்திய ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு வழக்கமான ஒரு பாதுகாப்பு நடைமுறை. இவர்களுடன் கூடுதலாக நம்ம தமிழகத்தின் உள்ளூர் போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் நேற்று அதிக அளவிலான போலீசார் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் இந்த வெலிங்டன் பயிற்சி மையத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகள், பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதிகளில், சாலைகளில் அவர்களுடைய போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துதல் உள்ளிட்ட பணிகளில் அதிக அளவிலான போலீசார் வந்து அவர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த பயிற்சி மையத்தின் இந்த அரங்கத்திற்கு உள்ளாகும் கூட தமிழக போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே நேற்று இந்த விபத்து நிகழ்ந்ததை தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரக்கூடிய அந்த சாலை, அதாவது குன்னூர் வழித்தடத்தில் போக்குவரத்து முழுமையாகவே தடை செய்யப்பட்டிருந்தது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து வரக்கூடிய மேலே மலையை நோக்கி மேலே வரக்கூடிய, நீலகிரி நோக்கி வரக்கூடிய வாகனங்கள், அனைத்து வாகனங்களுமே மேட்டுப்பாளையத்தில் இருந்து திருப்பி விடப்பட்டு கோத்தகிரி வழியாக மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்தன. இரண்டாம் நாளாக இன்றும் கூட அந்த போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டு இருக்கின்றது. ஏனால் இந்த உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் அந்த வழித்தடத்தில் எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. அதே போன்று இந்த விபத்து நிகழ்ந்த பகுதி என்பதும் குன்னூருக்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. குன்னூரிலிருந்து ஒரு சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்குள் இருக்கக்கூடிய அந்த காட்டேரி அருகேதான் இந்த கோர விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. அந்த பகுதியிலும் கூட ராணுவ அதிகாரிகள் முகாமிட்டு அந்த விபத்து நிகழ்ந்த பகுதி முழுமையாகவே ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது. இரண்டாம் நாளாக அங்கும் இன்று காலையிலேயே ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள், அதே போன்று தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு உள்ளிட்ட அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு சென்று ஒரு விசாரணை நடத்தினார்கள், ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். அந்த பகுதியிலும் கூட அதிகாரிகள் வந்து செல்வதற்கும் அங்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அந்த சாலையிலும் அந்த போக்குவரத்து என்பது நேற்றிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாளாக இன்றும் இந்த உடல்கள் அந்த வழித்தடத்தில் எடுத்துச் செல்லப்படும் வரை அந்த போக்குவரத்து மாற்று பாதையில், அதாவது கோத்தகிரி வழியாக மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரினுடைய உடல்களுக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய உடல்கள் அடுத்து அங்கிருந்து சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அங்கிருந்து டெல்லிக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் காத்திருக்கிறார். குணசேகரன், இப்போ ஆம்புலன்ஸ் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உடல்களை ஆம்புலன்ஸில் கிடத்தக்கூடிய பணிகள், ஏற்பாடுகள், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தற்போதைய தகவல் என்ன? நிச்சயமாக தற்பொழுது இந்த அஞ்சலி நிகழ்ச்சி என்பது ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது. 13 பேரினுடைய சடலங்களும் இங்க வெலிங்டனில் இருக்கக்கூடிய நாகேஸ்வர ராவ் மைதானத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து ராணுவ அதிகாரிகள், தமிழக முதலமைச்சர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தற்பொழுது அந்த அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த அஞ்சலி தற்பொழுது சற்றேறக்குறைய முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து இன்னும் சற்று நேரத்தில் 13 பேரினுடைய சடலங்களும் உடல்களும் இதில் ஆம்புலன்ஸ் ஏற்றப்பட்டு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்பாக பாண்டிச்சேரி ஆளுநர் இங்கு வந்து அஞ்சலி செலுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றது. அதன்படி தற்பொழுது அதாவது பாண்டிச்சேரி ஆளுநர் தமிழிசைக்காக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தயாராகி வருகிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய அந்த அஞ்சலி நிகழ்ச்சி முடிவடைந்ததற்கு பிறகு அதற்கு பிறகாக இந்த 13 பேரினுடைய சடலங்களும் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு கோவை சூலூர் விமானத்தை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜனும் வெலிங்டன் பயிற்சி மையத்திற்குள்ளாக நுழைந்து விட்டார். அவருடைய வாகனமும் தற்பொழுது உள்ளே வந்துவிட்டது. அவரும் அடுத்து ஓரிரு நிமிடங்களில் இந்த அரங்கத்திற்கு உள்ளாக வந்து 13 பேரினுடைய உடல்களுக்கும் அவர் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் மற்றும் ராணுவ அதிகாரிகள் இவர்களை தொடர்ந்து தற்பொழுது தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரியினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் தற்பொழுது இங்கு வந்திருக்கின்றார். தற்பொழுது அவர் தனது காரிலிருந்து இறங்கி தற்பொழுது இந்த அரங்கத்திற்குள் வருகிறார். இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் அவரும் இந்த 13 பேரினுடைய உடல்களுக்கும் இறுதி அஞ்சலி செலுத்த இருக்கின்றார் தமிழ். அதற்கு பிறகாகத்தான் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி என்பது முடிவுக்கு வர இருக்கின்றது. அதற்கு முடித்ததற்கு பிறகாகத்தான் இந்த உடல்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.